ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது முருங்கைக்கீரையை வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முருங்கைக்கீரையை நம்ம கிள்ளி எடுத்துக்கலாங்க. அந்த முருங்கைக்கீரையை கிள்றதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கீங்களே, எடுக்கவே விட மாட்டேங்கிறான் பையன். அதை பிடுங்குறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான். பார்த்த பக்கம் போட்டு வச்சு வீடு ஃபுல்லாக குப்பை போட்டு வச்சுட்டாங்க. எப்படியோ ஒரு வழியாக ஆஞ்சு எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரையை வச்சு என்ன செய்ய போகிறோம்னா, கோதுமை ரொட்டி தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு ஃபஸ்ட்டில் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கினா ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு கண்ணாடி பதத்தளவுக்கு வதங்கினா போதும். ரொம்பலாம் கருக விட வேண்டியதில்லை. ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 2 வரமிளகாய் காரத்துக்கு போட்டு அதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் எனக்கு எவ்வளோ மாவு வேணுமோ ஒரு கப் அளவு எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த ரொட்டி சுடுற அளவுக்கு பதமாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் அந்த மாவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் வதங்கிடுச்சு. அது கூட நான் முருங்கைக்கீரையை கழுவி நல்லா சுத்தமாக எடுத்து வச்சிருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வதக்கி வச்ச அந்த வெங்காயம், முருங்கைக்கீரை அது எல்லாத்தையும் தாளிப்பெல்லாம் போட்டு நல்லா கையில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஸ்பீடாகவும் இல்லாமல் ஸ்லோலி இல்லாமல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் போட்டுட்டு நம்ம ஒரு நுழி மாவு எடுத்து வச்சு கொஞ்சோண்டு பச்சை தண்ணி தொட்டுக்கிட்டோம்னா கையில் ஒட்டாது. ஸோ அதை வச்சு நல்லா தட்டி விட்டோம்னா நல்லா தட்டை மாதிரி ஆகிடும். அதை வச்சு நம்ம கொஞ்சம் அதுக்கு மேலே ஆயில் போட்டு முன்ன பின்ன நம்ம திருப்பி எடுத்தோம்னா சுவையான கோதுமை ரொட்டி ரெடிங்க. நாம் கோதுமை ரொட்டி சுட்டாச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போமா? நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.